யோ இவ்வளவு பப்ளிக் கூடுற இடத்துல இவ்வளவு பட்டாசு வெடிச்சா கண்டிப்பா ஏதாவது ஆகும் அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் இல்ல உங்களுக்கு, அறிவு இல்ல உங்களுக்கு, மூளைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? இங்க மட்டும் இல்லங்க, பல இடத்துல இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. பல நாய்ங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதே இல்ல. பாவம் அவர் ஒரு வாட்ச்மேனுங்க, 15 வருஷம் கழிச்சுதான் அவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். உங்களோட மகிழ்ச்சிக்காக உங்களுடைய கொண்டாட்டத்துக்காகவும் அவங்க குடும்பத்தை நீங்க இப்படி திண்டாட வச்சிட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் என்னங்க சொல்றது? இந்த மாதிரி சம்பவம் உனக்கோ உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் நடந்தா இதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? உன் குடல் வெளியில வந்து விழுந்தா உனக்கு எப்படிடா இருக்கும்? அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கு இருக்கும். எப்படிங்க இந்த போலீஸ் அரசாங்கம் இவ்வளவு பேர் கூடுற இந்த பொது வெளியில பட்டாசு வெடிக்க அனுமதிக்கிறாங்க? பட்டாசு வெடிச்சவன் நான் இது வேணும்னு பண்ணல, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவான். ஆனா அந்த பாதிக்கப்பட்ட மனுஷனுடைய நிலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க குடும்பத்தை யோசிச்சு பாத்தீங்களா? சில பேர் அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க, ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாதுங்க. பாதிக்கப்படுறது எப்பவுமே ஒரு ஏழை தான். ஏங்க நான் திரும்ப 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 பல்லாயிரம் தடவை இது ஒரே விஷயத்தை தாங்க சொல்றேன். உன்னை நேசிக்கிறது போல மத்தவங்களை நேசி. உன்னை நேசிக்கிற மாதிரி நீ மத்தவங்களை நேசிச்சா இந்த மாதிரி மத்தவங்களுக்கு துன்புறுத்துற மாதிரி செயல் பண்ணுவியா? உன்ன மாதிரி தானே அதே அதே ஹார்ட் அதே எல்லா உறுப்பும் அதே மாதிரி தானே இறைவன் மத்தவங்க பறிச்சிருக்காரு. உனக்கு வந்தா மட்டும் தான் வலியா? மத்தவங்க வலியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க தயவு செஞ்சு நீங்க எந்த ஒரு வேலை பண்ணாலும் என்ன ஒரு செயல் பண்ணாலும் நம்ம பண்ற செயல் மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு தருமா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வலியை தருமா, கஷ்டத்தை தருமா அப்படின்னு யோசிக்கிற. அதுக்கு தான் இறைவன் உங்களுக்கு மூலன் ஒன்று கொடுத்திருக்காரு. உங்களை கை கும்பிட்டு கேட்கிறேன், ஒரு மனுஷனுக்கு விரோதமா இன்னொரு மனுஷன் தீங்கு வலி பாதிப்பு இது எதையுமே செய்யாதீங்க. கண்டிப்பா இறைவன் பார்த்துட்டு தான் இருக்காரு. புரிஞ்சுப்பீங்க நம்புறேன், மாறுவீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.